இவ்வளவு சுயநலமா இருக்கிற இந்த உலகத்துல இப்படியும் ஒரு சில நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள். புதுக்கோட்டை மாவட்டம் அரசு மலை என்ற கிராமத்தை சேர்ந்தவர் தான் சின்னையா. இவர் 30 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு சொந்தமான நிலத்துல விவசாயத்துக்காக கிணறு ஒண்ணு வெட்டாரு. அவருடைய நல்ல மனசு என்னமோ தெரியல, அவர் வெற்ற அந்த கிணறுல நல்ல தண்ணி இருந்திருக்கு. அதாவது குடிக்கிறதுக்கு தகுதியான தண்ணி இருந்திருக்கு. அந்த கிராமத்துல தண்ணீர் பஞ்சம் காரணமாக அப்பப்போ அந்த கிராமம் மக்கள் அந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு எடுத்துட்டு போவாங்க. இதை பார்த்த சின்னையா சுயநலமா இல்லாம விவசாயத்துக்காக நம்ம வேற தண்ணி ரெடி பண்ணிக்கலாம், ஆனா இது மக்கள் குடிச்சிட்டு போட்டும் அப்படின்னு அப்பவே பாத்தீங்கன்னா அது அந்த கிராம மக்களுக்கு கொடுத்துறாரு. அது மட்டும் இல்லாம மக்கள் ஈஸியா தண்ணி எடுத்துட்டு போகணும்னு சுத்தி படிக்கட்டு கட்டி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி மனசு யாருக்கு தான் வரும்? மக்கள்லாம் தண்ணி இல்லாமல் தடுமாறினாங்க. இங்கே வந்து தண்ணி எடுத்து குடிச்சிட்டு நல்லா இருக்குன்னாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன், சுற்றி கட்டி தண்ணியை தூக்கி குடிச்சுக்கங்க, யாரும் ஒன்றும் பண்ணக்கூடாது, வேறு எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். அது ஒரு 10 வருஷமாக ஓடுது. கேணி வெட்டி 30 வருஷம் இருக்கும். இப்போ தண்ணி தூக்க ஆரம்பித்து 30 வருஷம் இருக்கும். இப்போ கட்டி 10 வருஷம், அது 10 வருஷமாக தூக்கி சாப்பிட்றாங்க. இப்போ கூட ஒரு பணக்காரன் வந்து ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி அப்போவே அதை விலைக்கு கேட்டேன். எதுக்குடா கேட்குறான்னு, தண்ணி நல்ல விலைக்கு விற்கி அப்படின்னா. சரி நல்லா இருப்பா, நீ 1 கோடி ரூபா வரம் நான் அந்த கேணிக்கு மட்டும் பத்திரமாயிரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். தற்போதுள்ள கோடை காலத்தில்